ஹலோ மக்களே, இன்னைக்கு அமாவாசைங்க. அதுவும் புரட்டாசி அமாவாசைனா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை வந்தாலே வீட்டில் இறந்து போனவங்களுக்காக விரதம் இருக்கிறது வழக்கங்க. நீ நானும் விரதம் இருக்க போறேங்க. எங்க பாட்டிக்கும் எங்க அப்பாவுக்கும் விரதம் இருக்க போறேன். அப்படியே மோட்டர் எடுத்துட்டு குளிச்சுட்டு வாழை மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல இலையா பார்த்தா எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா படையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, இதுக்கு மேலே படையில போட்டு விரதம் விடுறது தான் பாக்கி இருந்தது. சமைச்ச எல்லாத்தையுமே அப்படியே வாழையில பரிமாறிட்டு அப்புறம் என்ன, வீட்டில் இறந்து போனவங்களுக்கும் பிளஸ் சாமிக்கும் அப்படியே கும்பிட்டுலாங்க. மக்களே, எல்லா அமாவாசைக்கும் இந்த மாதிரி விரதம் விட மாட்டாங்க. ஏதோ புரட்டாசி மாசம் இல்லாட்டி பொங்கல் டைம் இந்த மாதிரி வந்தா மட்டும் விரதம் விடுவேன். அவ்வளவுதாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு நீர் வச்சாச்சு. அப்புறம் என்ன, அங்க கீழே படையல் போட்டுருக்கிறத எடுத்து நம்ம சாப்பிடலாம் நினைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு எங்க அம்மா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் காக்கா கிஸ்டோடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வேற ஒரு இலை எடுத்துட்டு வந்து சமைச்சு வச்சிருக்க எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு அப்படியே கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் நாங்க இலையில இருந்த அந்த படையில நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வேற காலையில இருந்து சாப்பிடாம இருந்தேன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க. அதனால இலையில இருக்க எல்லாத்தையுமே ஒரு கட்டிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி என்னன்னு தெரியல, நீங்க டேஸ்ட் வேற சூப்பரா இருந்துச்சா, அதனால இலையில இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இதோட என்னோட விரதத்தையும் முடிச்சுக்கிட்டேங்க. இந்த புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு யாரெல்லாம் வீட்டில் விரதம் விட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க.